கோசலா அப்படிங்கிற காட்டுல சோமு காக்கா அதோட பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்ம சம்பாதிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அத வீட்லயே வச்சா அது 2 மடங்கா ஆகுமாங்க? ஆமாம் பிரியா, நீ சொல்றது என்னமோ நிஜம்தான். ஆனா இந்த பணத்தை 2 மடங்கா ஆக்குறதுக்கு என்ன செய்யறது? இந்த பணத்தை யாருக்காச்சு கடனா கொடுக்கலாமா? வேண்டாங்க, அப்படி மட்டும் கொடுக்காதீங்க. அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அவசரம்னு கேட்டா அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்னாடி பண்ணிடுவாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு நீயே சொல்லு. ஒண்ணும் வேண்டாங்க, இந்த பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் நகைங்களை வாங்கிக்கலாம். நகையோட மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. நம்மளுக்கு தேவைன்னா எப்ப வேணாலும் நம்ம வித்துக்கலாம். நீ சொன்னது கூட நிஜந்தா பிரியா. பரவாயில்லையே, உன் மூளை கூட நல்லாவே வேலை செய்யுது. அப்படி சொல்லி சிரிச்சான் சோமு. அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற டவுன்ல ஒரு கழுகு நகை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில ராமுவும் அவனோட பொண்டாட்டியும் நகைய வாங்க கழுகோட கடைக்கு வந்தாங்க. ஐயா, எங்ககிட்ட இருக்கிற இந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி நகைய காட்டுங்க. அப்படியா? இங்க பாருங்க, இந்த நெக்லேஸ் எப்படி இருக்குன்னு. இப்ப எல்லாமே இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போறாங்க. ஓஹோ, அப்படியா? இதோ பாரு பிரியா, இந்த நெக்லேஸ் எப்படி இருக்குன்னு பாரு. உனக்கு பிடிச்சிச்சினா இதையே வாங்கிக்கலாம். ஆமாங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிச்சு. இத வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற ராமாபுரத்துல இருந்து வந்திருக்கோம். இந்த நெக்லேஸுக்கு நீங்க சொன்ன பணம் எங்ககிட்ட இப்போ இல்ல. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்கன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட நானு பெருசா லாபத்தை எதிர்பார்க்கல. நீங்க குடுக்கற பணத்துக்கே இந்த நெக்லேஸ குடுக்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க, அந்த கண்டிஷன் என்ன? வேற ஒண்ணு இல்லங்க, உங்க ஊர்ல யாருக்கே நகை வேணுமானாலும் என்னோட கடைக்கு தான் நீங்க கூட்டிட்டு வரணும். ஓ, அவ்வளவுதானா? நீங்க வேற என்னவோ சொல்றீங்கன்னு நானு பயந்துட்டேன். அப்படி சொல்லி 3 பேரும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா கழுகு அவங்க கிட்ட நகைய கொடுத்துச்சு. அந்த நகைய எடுத்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. அவ்வளோ குறைவான விலைக்கு அந்த நெக்லேஸ் கிடைச்சிச்சு. எல்லாம் கடவுளோட அருள். ஆமா ஆமா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட நகை தேவைன்னா நம்ம அவங்கள கூட்டிக்கிட்டு இந்த கழுகோட கடைக்கே கூட்டிட்டு போலாம். அந்த கழுகு கூட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க போல தெரியுது. ஆமாங்க, இல்லனா இவ்ளோ குறைவான விலைக்கு நம்மளுக்கு அந்த நகைய யாருன்னா கொடுப்பாங்களா? நம்ம கூட இன்னொரு முறை நகைங்களை வாங்கணும்னா அதே கடைக்கு போலாங்க. அப்படி பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில அவங்க ஒரு கோயில பார்த்தாங்க. ஏங்க, நம்ம இதான் முதல் தடவை நகைய வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு நல்லதே நடக்கட்டும்னு அந்த கடவுளுகிட்ட வேண்டிட்டு போலாம் வாங்க. ஆமாம் பிரியா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். வா, நம்மளுக்கு இதுக்கப்புறம் நல்லதே நடக்கட்டும். கோயிலுக்கு போய் சாமிய கும்பிட்டுட்டு போலாம். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள போய் சாமி கிட்ட நகைய வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நகைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்படியே அவங்க கொஞ்ச தூரம் போகும்போது 2 குருவிங்க அவங்கள தாக்க பார்த்தாங்க. யார் நீங்க? எங்களை எதுவுமே செய்யாதீங்க. இங்க பாருங்க, நாங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாது. உங்க கையில இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க. எங்க கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்டீங்கன்னா பாத்தீங்களா என் கையில இருக்கிற கத்திய. இங்க பாருங்க, நாங்க ரொம்பவே ஏழைங்க. எங்க கிட்ட பணம் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க கிட்ட இருந்த காசை நாங்க பட்டணத்திலேயே செலவு பண்ணிட்டோம். இப்ப எங்க கிட்ட பணம் எதுவுமே இல்ல. எங்களை விட்டுருங்க. என்னது, உங்க கையில பணம் எதுவுமே இல்லையா? நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா? மரியாதையா உங்க கையில இருக்கிற பேக காட்டுங்க, நாங்க அத பார்க்கணும். அப்படி சொல்லி அவங்க கையில இருக்கிற பைய புடுங்கி பார்க்கும்போது அதுல நகை இருந்துச்சு. எதுவுமே இல்லன்னு சொன்னீங்க. இது என்ன? தங்க நெக்லேஸ் இருக்கு. இது மட்டுமா? இன்னும் வேற ஏதானா இருக்கா? ஐயா,
நாங்க ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல இந்த நகைய வாங்கியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த நகையை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. ஆனாலும் அதை கேட்காம அந்த பறவைங்க அந்த நகைய தூக்கிட்டு போயிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கவலையோட வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கு எல்லாமே நான் தாங்க காரணம். நம்ம கையில இருக்கிற பணத்தை வீட்லயே வச்சுக்கலான்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லி நகை வாங்கலான்னு நான் தான் கூட்டிட்டு போனேன். அந்த பணம் வீட்லயே இருந்திருந்தா வீட்லயே இருந்திருக்கும். காலையில எந்திரிச்சு யாரோட முகத்தை பார்த்தேனோ அப்படி சொல்லி காக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சோமுவுக்கு தன்னோட பொண்டாட்டி எப்படி சமாதானம் பண்ணணும்னே தெரியல. பிரியா, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு? நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நீ சொன்ன, ஆனா இப்படி ஆகும்னு உனக்கு மட்டும் ஏதாச்சும் தெரியுமா என்ன? இது எல்லாமே நம்மளோட துரதிருஷ்டம். அந்த நகை நம்ம கைக்கு வரக்கூடாதுன்னு இருக்குதோ என்னமோ. இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு அப்படி சொல்லி 2 பேருமே கவலைப்பட்டாங்க. மறுநாள் சோமு காக்கா தன்னோட ஃப்ரெண்டான கொங்காவை பார்த்துச்சு. கொங்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற சோமுவை பார்த்து, என்ன சோமு, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? நான் எப்பவுமே உன்னை இப்படி பார்க்கலையே, என்ன விஷயம்? நீ டவுனுக்கு போறேன்னு சொல்லி இருந்த, அங்க என்ன நடந்துச்சு? அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்ட சொல்லாம வாய மூடிக்கிட்டு உக்காந்து இருக்க அப்படி சொல்லி கொங்கா கொக்கு ரொம்ப சத்தமா கேட்டுச்சு. அப்ப சோமு அவங்க தங்கம் வாங்குனது, அந்த தங்கம் திருடு போனது எல்லா விஷயத்த சொல்லிச்சு. சோமு சொன்னதை கேட்ட கொக்கு, சோமு, உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் சொல்றது நீனு கவனமா கேக்குறியா? ஆனா நீ இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. பட்டணத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய நகை வியாபாரிங்க இருக்காங்க. சரிடா சோமு, நீ சொல்றது பார்த்தா எனக்கு என்னமோ அந்த கழுகு மேலதான் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பக்கத்தூர்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட இதே மாதிரி தான் நடந்துச்சு. நகைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பவே திருடங்க வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். பாவம், அவங்க பொண்ணோட கல்யாணம் கூட நின்னு போச்சு. சரி, அப்பனா நம்ம ஒரு வேலை செய்யலாம். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சனா உன்னோட நகை உனக்கு கிடைக்கும். அப்படியா? அப்படின்னா சொல்லு, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி நானு கேட்டு செய்யறேன். கொங்கா கொக்கு சோமு என்ன செய்யணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறுநாள் அந்த கழுகோட தங்க கடைக்கு வந்தாங்க. இங்க பாரு சோமு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போய் அந்த நகை வியாபாரி கிட்ட நான் சொன்ன மாதிரியே பேசு. ஆனா அந்த கழுகுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சரி கொங்கா. சோமு நகை வியாபாரி கிட்ட வந்துச்சு. ஐயா, நேத்து உங்க கடைக்கு வந்து ஒரு மோதிரம் அதே மாதிரி நெக்லைஸ் வாங்கினேன் இல்லையா? நாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது திருடங்க வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு மோதிரம், ஒரு நெக்லைஸ் அப்படின்னு சோமு சொன்னதையே மறுபடியும் சொல்லிச்சு. ஐயோ, அப்படியாங்க? இப்ப எல்லாம் இந்த ஊருக்குள்ள திருடங்க அதிகமாயிட்டாங்க. நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு. சரிங்க, அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். மறுபடியும் எங்களுக்கு நகை வேணும்னா கண்டிப்பா உங்களோட கடைக்கே வரேன் அப்படி சொல்லி சோமு காக்கா போயிடுச்சு. என்ன இது, இவங்க என்கிட்ட மோந்திரத்தை வாங்கல, நெக்லைஸ மட்டும் தான் வாங்கினாங்க. நிஜமா இவங்க மோந்திரம் கூட வாங்கியிருந்தா அந்த திருடங்க என்கிட்ட நெக்லைஸ் மட்டும்தான்னு சொல்லி மோந்திரத்தை கூட தூக்கிட்டு வந்திருக்காங்களா? அப்படின்னா மோந்திரத்தை அவங்க பக்கத்து கடையில வாங்கியிருப்பாங்களா? அந்த திருடங்க வரட்டும், அவங்கள என்ன பண்றேன் பாரு. அப்படி அந்த கழுகு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த திருட்டு பறவைங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன சேட்டு, இன்னைக்கு உன் கடைக்கு யாருமே வரலையா? எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல. எதுக்குடா கொடுக்கணும்? அந்த நகைய கூட திருடி அவங்க கிட்டயே விக்கலான்னா நேத்து நகை கூட சேர்த்து ஒரு மோதிரத்தையும் கொடுத்தாங்களா? எங்க அந்த மோதிரம்? எந்த மோதிரம்? அவங்க கிட்ட நெக்லஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஏண்டா, என்கிட்டயே உங்க திருட்டுத்தனத்தை காட்டுறீங்களாடா? சேட்டு, வார்த்தைய அளந்து பேசு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கொக்கும் காக்காவும் வந்தாங்க.
இதுதானா உன்னோட வியாபாரம்? இப்பவே எல்லார்கிட்ட போய் உண்மையை சொல்றேன். அப்படி சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு திட்டி அவங்கள ஜெயில புடிச்சு போட்டு தண்டனைய வாங்கி கொடுத்தாங்க. அப்படி சோமு அதோட நெக்லேஸ கழுகுகிட்ட இருந்து வாங்கிக்கிச்சு. நைட்டு 7 மணி ஆச்சு. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. மாலினி குருவி வெளியே இருக்கும்போது ஸ்வேதா குருவி அங்க வந்துச்சு. என்னடி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? இங்க மாலினி குருவின்னு என்னோட தோழி இருக்கா. அவளை பாத்துட்டு போலான்னு வந்த. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்னடி உனக்கு திமிரு? சொல்லுடி. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா மாலினி? நீ சும்மா இருக்கிறதுனால எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு வயிற்ற நரைச்சுக்கிட்டு வந்துருவ. ஆனா நான் அப்படி இல்ல ஸ்வேதா, கஷ்டப்பட்டு வயிற நரைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்டி மாலினி, நீ கஷ்டப்பட்டு பழங்களை வித்துக்கிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சு கூட எப்படி சொல்ற? பூ வித்தா, பால் வித்தா, விறகு வித்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப மறக்கணும்னு எங்கும் சொல்லல மாலினி. என்ன பண்றது ஸ்வேதா, பகலிடி வெயில்ல உக்காந்துக்கிட்டு அந்த தூளுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பழங்களை வித்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அத உன்னால புரிஞ்சுக்க கூட முடியாது. எதுக்கு தெரியுமா? நீதான் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கியே. என்ன பத்தி பேசுனதெல்லாம் போதும் மாலினி. என்னோட தோழியாச்சே, கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தா என்ன பார்த்து அசிங்கப்படுத்துறியா? ரொம்ப திமிராதான் பேசுற. உன்னை கேலி பண்ணல, உன்னை பார்த்து திமிராவும் பேசல. என்னோட நிலைமைய பத்தி தான் சொல்றேன். ஆனாலும் நான் சொல்றதுல தப்பு இல்லையே ஸ்வேதா, உண்மைதானே? என்னடி அந்த உண்மை? நம்ம தோழிங்கல நீ மட்டும்தானா கஷ்டப்பட்டு பழத்தை வித்துக்கிட்டு இருக்க? பல்லவி புறா கூட பகல் நேரத்துல மழை வெயில் காத்துன்னு பாக்காம பூங்களை வித்துக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்ப மறக்கல, என்ன கேவலமா கூட பேசல. மனசுல எதுவுமே வைக்காம என்ன மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்காது, அதனாலயே என்ன பார்த்தா யாருக்கும் கூட பிடிக்கிறது இல்ல. ஆனா பல்லவி பறவை போல யாரையுமே திட்டாம உள்ளேயே வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. என்னடி நீ சொல்ற? பல்லவி புறா என்ன பத்தி தப்பா பேசுறாளா? நான் நம்ப மாட்டேன். நான் அவ வீட்டுக்கு போனா அவ என்ன எவ்வளவு நல்லா பார்த்து அனுப்புறா தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா எனக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட உனக்கு தெரியாது. அப்பனா சரி, நானும் நீயும் சேர்ந்து இப்போ பல்லவி புறாவோட வீட்டுக்கு போலாம். ஆனா நீ பல்லவி வீட்டுக்குள்ள வராத, வெளியவே நில்லு. அவ உன்னை பத்தி என்ன சொல்ற பாரு. இப்படி மாலினி குருவி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி நடுவுல பேசி அத பேச விடாம, இப்போ பல்லவி புறா என்ன பத்தி என்ன சொல்றதுன்னு நான் கேட்கணும், அவ்வளவுதானே? ஹவுது. இப்படி மாலினி குருவி ஸ்வேதா குருவி இப்படியே பேசிக்கிட்டு அங்கிருந்து பல்லவி புறாவோட வீட்டுக்கு போனாங்க. அதே நேரத்துல பல்லவி புறா அதோட வீட்டுல சாப்பாட போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எது என்னவா இருந்தாலும் ஸ்வேதா குருவி வர்றதுக்கு முன்னால நான் சாப்பாட சாப்பிட்டுடணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மாலினி குருவி கதவை தட்டிச்சு. இப்ப ஸ்வேதா குருவி எதிரில வராம வெளியவே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்வேதாவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்வேதா வந்துட்டான்னு தெரியுது, அவளுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டே வந்து கதவை திறந்துச்சு. எதிரில மாலினி குருவி தான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே பல்லவி புறா சமாதானம் பட்டுச்சு. நீயா மாலினி? அப்படி சொல்லி பல்லவி புறா வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு. ஆமாண்டி, நீ வேற யாருன்னு நினைச்ச? அதுதான் அந்த ஸ்வேதா குருவி வேலை வெட்டிக்கு போகாம அதுதான் வந்துச்சுன்னு நினைச்சேன். அதுக்கு மட்டும் எப்படி தெரியுமோ என்னவோ, சாப்பிடுற நேரத்துக்கு சரியா வந்துடும். அதோட வயிறு நிறையும், நான் மட்டும் காலி வயிற்றிலேயே படுக்கணும். இப்படி பல்லவி புறாவோட வார்த்தைகளை கேட்கும் போது ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. இப்போ நீ சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் சாப்பிடல, சாப்பிடலாம் தான் போனேன். அப்பதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்வேதா குருவி வந்துருச்சு. இன்னைக்கு கூட நான் காலி வயிற்றுல தான் தூங்கணுமோ நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேன். நீ எதுக்காக கவலைப்படுற? நீ வாய திறந்து சொல்லலாம்ல, எதனா வேலை செஞ்சு நீ பொழைச்சுக்கோன்னு. நீ அத கவனிச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியல மாலினி. நான் மட்டும் கவனிச்சேன். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச அது கேக்குறது இல்ல. அதுவ நம்ம கேலி பண்றோன்னு அது நினைச்சுக்கோ.
அதனால தான் அதுக்கு தானாவே புத்தி வரணும். அப்பதான் அது ஏதான வேலை செஞ்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்த முடியும். அப்படி பல்லவி புறா சொன்ன உடனே மாலினி குருவி மரத்து மேல உக்காந்து இருக்கிற ஸ்வேதா குருவிய மெல்ல பாத்துச்சு. அப்போ ஸ்வேதா குருவி அழுந்துகிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ தனக்குள்ள தானே, ஸ்வேதாக்குள்ள ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி மாலினி குருவி கொஞ்ச நேரம் பல்லவி புறா கிட்ட பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. தன்னோட வீட்டுக்கு வந்த ஸ்வேதா குருவி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே அழுந்துகிட்டு, நானு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அவங்க என்ன கேவலமா பாக்குறாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஓசில வந்து சாப்பிடுறேன்னு இத்தனை நாளா அவங்க எல்லாம் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆனாலும் தோழிங்க வீட்டுக்கும் போக கூடாது, சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக கூடாது. எனக்குன்னு ஒரு பேரு வரணும்னா சின்னதோ பெருசோ நான் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வேலைய செய்யணும். இல்லனா ஒரு வியாபாரத்தை செஞ்சு எனக்குன்னு நானு பேரை சம்பாதிக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஸ்வேதா குருவிக்கு ஆத்தங்கர ஓரத்துல மீனை வித்துக்கிட்டு இருக்கிற மங்கா கொக்கு முராரி காக்காவை பார்த்து அவங்க கிட்ட வந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்வேதா, இன்னைக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்க. நான் கூட உங்களோட சேர்ந்து ஏதாச்சும் வேலை செய்யறேன். எனக்கு ஒரு வேலை கொடுங்க. அந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. அப்படி சொன்ன உடனே மங்கா கொக்கு முராரி காக்கா கேவலமா சிரிச்சாங்க. இதுல என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சிரிக்காம எங்களை என்ன பண்ண சொல்ற? நீ வேலை செய்றியா? அதெல்லாம் உன்னால முடியாது. போய் பல்லவி புறா கிட்டியோ மாலினி குருவி கிட்டியோ சாப்பாடு ரெடியா இருக்கும், போய் சாப்பிடு. இங்க வந்து எங்க கிட்ட பேசிக்கிட்டு எங்க டைமை எதுக்காக வேஸ்ட் பண்ற? அப்படி இல்ல மங்கா, நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்க எனக்கு உதவி பண்ணலனா எப்படி சொல்லுங்க? எனக்காக சரியான வழிய காட்டலனா எப்படி? இது சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி அங்கிருந்து கவலைப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது அது சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்துகிட்டு இருந்த மாங்காய் மரத்தை பாத்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னுச்சு. அந்த மரத்துல ஒரு மந்திர மாங்காய் பழம் இருந்துச்சு. அது எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும். என்ன ஆச்சு ஸ்வேதா குருவி, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நீ இந்த மாதிரி கவலைப்பட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. கவலைப்படாம நான் என்ன பண்றது சொல்லு. மாலினி குருவி பழங்களை வித்துக்கிட்டு இருக்கு, பல்லவி புறா பூவை விக்கிறா, முராரி காக்கா மங்கா கொக்கு மீனை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறவங்களோட வாய மூடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு நீ யோசிக்கிற? எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா எந்த வேலை வேணாலும் செய்வேன், இல்லனா பிசினஸ் கூட செய்வேன். அவ்வளோ அனுபவம் உனக்கு இல்ல தானே? செஞ்சா அதே தானா வரப்போகுது. ஓஹோ, இப்ப எல்லாம் பேச்சு கூட ரொம்ப நல்லா வருது. எனக்கு சுத்தி இருக்கிற பறவைங்க சொல்லி கொடுத்த பாடம் அது. எப்படி வார்த்தை வராது? வந்தா நல்லது தானே. இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு தோணுதா, இல்லனா ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு உனக்கு தோணுதா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நான் சொல்றத கேளு. இது வெயில் காலம். வெயிலு கூட ரொம்பவே அதிகமா இருக்குது. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க அதோட குழந்தைங்க வெயில தாங்க முடியாம எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆத்தங்கரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. ஒரு ஸ்விம்மிங் பூல கட்டிக்கோ. ஸ்விம்மிங்க்குன்னு வர பறவைங்க கிட்ட 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு வசூல் பண்ணு. ஓஹோ, குருவியோட ஸ்விம்மிங் பூல் யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா ஸ்விம்மிங் பூல் கட்டுறது ரொம்ப சுலபம் இல்லைல்ல. நான் ஒருத்தியே கட்டணும், அத பாத்துக்கணும். எனக்கு ஒருத்தியால மட்டும் எப்படி முடியும்? நான் இருக்கேன் இல்ல. இப்ப பாரு. மாங்காய் பழம் மாயமாயி ஸ்விம்மிங் பூலா மாறி போச்சு. அத பார்த்து ஸ்வேதா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. குருவிங்களோட மேங்கோ ஸ்விம்மிங் பூல்னு அதுக்கு பேரு வச்சுச்சு. இப்படி ஒரு போர்டு செஞ்சு காடு முழுவதும் சுத்தி, குருவிங்களோட மேங்கோ ஸ்விம்மிங் பூல் உங்களை வரவேற்குது, உல்லாசமா சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போங்க அப்படி சொல்லி சுத்திக்கிட்டே இருந்துச்சு.
காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவி ஒரு மேங்கோ ஸ்விம்மிங் பூல கட்டிருக்குன்னு அங்க வந்து காசு கொடுத்து ஸ்விம்மிங் பண்ணாங்க. இப்படி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிற ஸ்வேதா குருவிய பார்த்து அத பார்த்த எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க. அதனால ஸ்வேதா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு.